வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே வெர்சைல்ஸ் வலி வெற்றியின் விஷம். முதல் உலகப் போர் முடிந்தது என்று உலகம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. ஆனால் அந்த நிம்மதி ஒரு மாயை மட்டுமே. பாரிஸ் நகரத்தின் அருகே உள்ள வெர்சைல்ஸ் அரண்மனையில் புதிய வரலாறு எழுதப்பட்டது. ஆனால் அது அமைதியின் வரலாறு அல்ல, அது பழிவாங்கும் வரலாறு. முதல் உலகப் போரில் தோல்வியடைந்த ஜெர்மனிக்கு 3 பெரிய சக்திகள் பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை திணித்தன. அது அமைதி ஒப்பந்தம் என அழைக்கப்பட்டது. ஆனால் அதன் ஒவ்வொரு வரியும் ஜெர்மனியின் இதயத்தில் ஆழமான காயம் பதித்தது. ஜெர்மனி தனது நிலங்களின் ஒரு பகுதியை இழந்தது. ஆயுத உற்பத்தி தடை செய்யப்பட்டது. படை எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. மிகப்பெரிய இழப்பீட்டுத் தொகை போர் நஷ்டம் என்கிற பெயரில் விதிக்கப்பட்டது. ஜெர்மனிய மக்கள் பசியால் தவித்தனர். நிலம் வறண்டது. பணம் மதிப்பு இழந்தது. ஒரு ரொட்டியின் விலை கூட ஒரு பையில் காசாக மாறிப்போனது. அந்த காலத்தில் ஒரு சிறு குழந்தை கேட்டது, அம்மா, நாம் ஏன் பசியால் அழுகின்றோம்? அம்மா பதிலளித்தாள், ஏனெனில் நம்மை தோல்வியாளர்கள் என்று உலகம் தீர்மானித்து விட்டது. அந்த வலி, அந்த அவமானம் ஜெர்மனியின் ஒவ்வொரு குடும்பத்திலும் மிக ஆழமாக பதிந்திருந்தது. வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் ஒரு புதிய போரின் விதையை விதைத்தது. அந்த காகிதத்தில் கையெழுத்திட்ட தலைவர்கள் நினைத்தது, இது போரை முடிக்கும். ஆனால் உண்மையில் அவர்கள் புதிய போரை தொடங்கிவிட்டனர். அந்த ஒப்பந்தம் ஜெர்மனியில் பழிவாங்கும் எண்ணத்தை வளர்த்தது. அதே எண்ணமே பின்னர் ஹிட்லரின் வெறியாய் மாறியது. நாம் எங்கள் பெருமையை மீண்டும் பெறுவோம். அது ஹிட்லரின் பிரச்சாரத்தின் மையமாக மாறியது. மக்கள் தங்கள் துயரத்தை மறக்க அவரிடம் நம்பிக்கை வைத்தார்கள். வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் கிழிக்கப்பட்டால் அவர்கள் பெருமை மீண்டும் கிடைக்கும் என்று நம்பினார்கள். அது நம்பிக்கை அல்ல, அது ஒரு மாயையின் தொடக்கம். வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் அமைதியை உறுதி செய்யவில்லை, அது பழிவாங்கலின் தீப்பொறியை உருவாக்கியது. ஒரு தண்டனையின் பெயரில் ஒரு நாடு முழுவதும் அழிவின் பாதைக்கு தள்ளப்பட்டது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர்